நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு. வலி, முழங்கால் வலி, அதுக்கப்புறம் பிடிப்புன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இருக்கிறவங்கலாம் வந்து இது மாசத்துல ஒரு 2-3 டைம் வந்து சாப்பிடும்போது வந்து ஈஸியான முறையில அது முழுமையான அந்த சத்து கிடைக்கிற மாதிரி நம்ம உங்களுக்கு ஈஸியா அவைலபிள் இருக்கக்கூடிய பொருள்ல தான் நிறைய மெடிசன் இருக்கு. மெடிசனான எஃபெக்டிவான ரிசல்ட்டும் கிடைக்கும். ஆனா அதை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அதனால இப்ப நம்ம வளவலான்னு பேசாம வாங்க செய்ய ஆரம்பிச்சலாம். என்ன வெங்காயம் தக்காளி எல்லாம் வச்சு அம்மியில அரைச்சி அப்பயே வந்து எண்ணெய் ஊற்றி அந்த மாதிரி சாப்பிட்டுருப்பாங்க. அது சூப்பராகவே இருக்கும். அது மாதிரி ஒரு கான்செப்ட் சட்னி தான் இது. அரைச்சி போட்டு செஞ்சு கொடுத்துருந்தாங்க. இதுனா கருவாட்டு குழம்புல கீரையோ என்னமோ போடுறாங்களேன்னு நினைச்சு நான் சாப்பிடாம. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சங்கவை சமையல். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நைட் டின்னருக்கு நான் ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஒரு தோசை ரெசிபி தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கலான்ட்டு. ஹெல்த்துக்கு ரொம்பவே வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கீரை வச்சு தான் நம்ம வந்து தோசை பண்ண போகிறோம். முடக்கத்தான் கீரை தோசை தான் உங்களுக்கு கூட நான் வந்து இன்னைக்கு ஷேர் பண்ணிக்க போகிறேன். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாமாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. அதே மாதிரி வந்து இந்த மூட்டு வலி, முழங்கால் வலி, அதுக்கப்புறமா இந்த வாழ்வு பிடிப்புன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இருக்கிறவங்கலாம் வந்து இது மாதத்தில் ஒரு 2-3 டைம் வந்து சாப்பிடும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அதேமாதிரி கோல்டு அதிகமாக சளி இருக்கும்போது, உடம்பு வலி, இது மாதிரி டைம்லேயும் வந்து இந்த முடக்கத்தான் தோசை எடுக்கும்போது அந்த வலியெல்லாம் வந்து சரியாயிடும். சூப்பராக இருக்கும். இப்போ நான் ஒரு ஈஸியான மெத்தடில் நிறைய பேர் வந்து இது வதக்கி இது மாதிரிலாம் செய்வாங்க. நம்ம இன்னைக்கு வந்து ஈஸியான முறையில் அது முழுமையான அந்த சத்து கிடைக்கிற மாதிரி நம்ம உங்களுக்கு வந்து தோசை பண்ணி காட்ட போகிறேன். இப்போ வாங்க பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு வந்து தோசை மாவு எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த தோசை வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பசங்களுக்கும் எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நீங்கள் வந்து சிலர் வந்து இது வந்து சீரகம், மிளகு இதெல்லாம் போட்டு சின்ன வெங்காயம்லாம் போட்டு எண்ணெயில் வதக்கிட்டு அதுக்கப்புறம் அரைப்பாங்க. நீங்கள் அந்த மாதிரி பண்ணும்போது தான் வந்து அது ஒரு மருந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் உங்களுக்கு. இன்றைக்கி வந்து நான் வந்து அப்படியே ராவாகவே அரைச்சி பேஸ்ட்டாக நம்ம இந்த மாவில் சேர்க்க போகிறோம். இந்த மாதிரி வந்து இது எதுக்கு நான் அப்படியே வந்து இது பவுலில் கொட்டாமல் வச்சுருக்கேன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ சென்னையில் இருக்கவங்களுக்குலாம் இந்த மாதிரி தான் கிடைக்கும். இல்லை நம்ம தோட்டம் கொஞ்சம் இடம் இருக்குன்னா அது வந்து கொடியாகவே படர்ந்து நிறையவே ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருள் தான். ஈஸியாக அவைலபிள் இருக்கக்கூடிய பொருளில் தான் நிறைய மெடிசன் இருக்குது. மெடிசனான எஃபெக்டிவான ரிசல்ட்டும் கிடைக்கும். ஆனால் அதை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அதனால ஒரு 20 rupees 30 rupees தான் கிடைக்கும். அதனால வந்து இது கம்மியாக கிடைக்குது அப்படின்னு நினச்சி நம்ம இதோடைய பெனிஃபிட்டை வந்து கம்மியாக நம்ம யோசிக்க வேண்டாம். அதிக அளவில் இருக்குது. இப்போ நம்ம வளவலான்னு பேசாமல் வாங்க செய்ய ஆரம்பிச்சலாம். இதை வந்து நம்ம வாஷ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கையளவுக்கு நான் இந்த அளவுக்கு எடுத்துருக்கிறேன். நான் வந்து இன்றைக்கி வந்து இந்த ஜூஸ் மிக்சர்லேயே போட்டுக்கிறேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி சின்ன மிக்ஸி இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. இதை நம்ம சேர்த்துக்கலாம். இது எதில் அரைச்சாலும் அரைஞ்சிரும், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையானது ஒரு 4 பல்லு சின்ன வெங்காயம், அதுக்கு அடுத்தது அதே மாதிரி ஒரு 4 பல் பூண்டு, அதுக்கு அடுத்ததாக கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கணும். இது சில பேர் வந்து வதக்கி தான் செய்வாங்க. ஆனால் இந்த மெத்தடில் கண்டிப்பாக செய்யுங்க. அடிக்கடிக்கு நீங்களே வந்து செஞ்சு சாப்பிடுவீங்க. இதில் கொஞ்சமாக வந்து சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு ரொம்ப தண்ணியாக அரைச்சிட்டிங்கன்னா அப்புறம் தோசை மாவு வந்து ரொம்ப தண்ணியாக போயிடுச்சுன்னா தோசை வாக்க வராது. அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இப்போ இதை வந்து நல்லா விழுதாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இந்த மாதிரி வந்து நைஸாக நம்ம பேஸ்ட்டாக வந்து அரைச்சிட்டு வந்துட்டோம். இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிடணும். இப்போ வந்து இந்த தோசை மாவு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். க்ரீனிஷாக சூப்பராக இப்போ வந்து கலர் மாறிடும். நல்லா இந்த மாதிரி நல்லா ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிடுங்க. குழந்தைங்களுக்கெலாம் கொடுங்க. இந்த சளி தொந்தரவு இருக்கும்போது உடம்பு வலிக்கும், குழந்தைங்களுக்கு சொல்ல தெரியாது. இந்த மாதிரி நீங்கள் வந்து கொடுக்கும்போது நல்லாயிருக்கும். இது எந்த ஒரு கசப்பு இருக்காது, எதுவுமே இருக்காது, நல்லாயிருக்கும். நம்மளுக்கு கீரை போட்ட தோசை மாதிரியே தெரியாது, நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. பசங்களே அதுக்கப்புறம் கேட்டு வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு தான் இது டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோ இதுவெல்லாம் இருக்குன்ற மாதிரிலாம் இமேஜின் பண்ணிடாதீங்க. நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம தான் ஹெல்த்தியானது நம்ம தான் பழக்கப்படுத்தணும். இது நான் மொத்தத்தையும் இதில் சேர்த்துறேன். அதிகமாக தண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா தோசை வந்து பார்த்திங்கன்னா வராது உங்களுக்கு. அதனால் தோசை மாவு கண்டிஷன்லேயே இருக்கணும். ஆனால் இது அதே அளவில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக சேர்த்துருங்க. இப்போ வந்து நல்லா நம்ம அந்த விழுதெல்லாம் நல்லா சேர்த்துட்டோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ ஒயிட் கலராக இருக்கிறது க்ரீன் கலராக மாறிடும். ஆல்ரெடி இந்த மாவில் வந்து உப்புலாம் சேர்த்துட்டேன். நாங்கள் எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இட்லி மாவுக்கும் சரி தோசைக்கும் சரி நாங்கள் வந்து சோடா மாவுலாம் வந்து யூஸ் பண்ண மாட்டோம்.
அப்படியே தான் கடையில் இங்கே அதே மாதிரி சென்னையில் வந்து பேக்கெட்டு மாவு கூட நல்லா தான் இருக்கும். அதுக்கும் கூட நாங்கள் சோடா மாவுலாம் யூஸ் பண்ண மாட்டோம். அப்படியே தான் யூஸ் பண்ணுவோம். ஒரு சால்ட்டு மட்டும்தான் போட்டிருக்கிறோம். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. இது வந்து இப்போ நம்ம வந்து தோசை ஊற்ற போகிறதில்ல. இது அப்படியே ஒரு சைடில் வந்து நகர்த்தி வச்சுருவோம். தோசை வந்து உடனே சூடாக சுட்டு சாப்பிடும்போது தான் டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து தேங்காய் சட்னி, இது ஆஸ் யூஷுவல் எல்லாருமே வந்து செய்யக்கூடிய சட்னி தான். இது எல்லாருக்கும் தெரியும். கொஞ்சமாக பூண்டு, அதுக்கடுத்து தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய், அப்புறமா கொஞ்சமாக உடச்சக்கல்லை, பொரிக்கல்லை, உடச்சக்கல்லை, யார் எது வேணாலும் சொல்லுவாங்க இதை பேர். அவ்வளோதான். அது தேவைக்கு கொஞ்சமாக உப்பு, அவ்வளோதான். இதை அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ இதுக்கு வந்து ஒரு காம்பினேஷன் சட்னி வந்து பார்த்திங்கன்னா ரா சட்னி. இப்போ எப்படின்னா நம்ம வந்து கார சட்னிலே வந்து வதக்காமல் அரைக்கிறது தான் ரா சட்னி. அது எப்படி நல்லாயிருக்கும், வெங்காயம் ஸ்மெல் வராதா அப்படின்னு. இது வந்து என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் இது கிராமப்புறத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா அம்மியில் வந்து அரைப்பாங்க. கொஞ்சமாக புளி, காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், தக்காளிலாம் வச்சு அம்மியில் அரைச்சி அப்பயே வந்து எண்ணெய் ஊற்றி அந்த மாதிரி சாப்பிட்ருப்பாங்க. அது சூப்பராகவே இருக்கும். அது மாதிரி ஒரு கான்செப்ட் சட்னி தான் இது. இப்போ இந்த ரா சட்னியும் அரைச்சிடலாம். அப்படியே வெங்காயம், ஒரே ஒரு வெங்காயம் தான், காரத்துக்கு ஏற்ற காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் தக்காளி, அதையும் இதிலே சேர்த்துடலாம். இப்பயே சேர்த்துடலாம். அதுக்காக தான் இது ரா சட்னி. இது வதக்கிட்டு அரைச்சா அப்படியே கார சட்னி மெத்தட் தான். ஆனால் வந்து இது நம்ம ராவாக அரைக்க போகிறோம். அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. ஒரு 4 பல் பூண்டு, அடுத்தது கொஞ்சமாக உப்பு, இதையும் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 2 விதமான சட்னியும் ரெடி பண்ணியாச்சு. இதுக்கு வந்து பார்த்தோன்னா கடுகு, கருவேப்பிலை போட்டு தாளித்து கொட்டி வச்சுருக்கிறேன். அவ்வளோதான். தாளிக்கிறது எல்லாருக்கும் தெரியும் அப்படின்றதுனால அது ஒன்றும் காட்டலை நான். இப்போ வாங்க நம்ம தோசை வந்து வாத்துடலாம். நார்மல் தோசை வைக்கிற மாதிரி தான் இது. நம்ம எப்படி தோசை நம்ம ரெகுலராக எப்படி ஊற்றுவோமோ அதே மாதிரி தான். நல்லா கல் சூடானதுக்கப்புறமா நீங்கள் கனமாக ஊற்றுனாலும் ஊற்றிக்கலாம், இல்லைன்னா தின்னா வேணும்னாலும் நீங்கள் எப்படி தோசை சுடுவீங்களோ அதே மாதிரி தான். அவ்வளோதான். நம்ம இது தோசை சுட்டாச்சு. இப்போ நம்ம ஆயில் வந்து ஊற்றிக்கலாம். நம்ம ரெகுலராக செய்கிற பிரேக்ஃபாஸ்ட்டே வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக வந்து இந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். அதுக்கு நிறைய ரெசிபீஸ்லாம் வந்து இருக்குது. நானே வந்து ஃபஸ்ட்டிங்கன்னா முடக்கத்தான் வந்து சாப்பிட்டதில்லை. நான் சின்ன வயசில் ஒரு டைம் சாப்பிட்ருக்கேன். எங்கள் அம்மா வந்து பார்த்திங்கன்னா கருவாட்டு குழம்புல வந்து அரைச்சி போட்டு செஞ்சு கொடுத்துருந்தாங்க. இதுனா கருவாட்டு குழம்புல கீரையோ என்னமோ போடுறாங்களேன்னு நினச்சி நான் சாப்பிடாம விட்டேன். ஆனால் அதுவும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இன்னொரு டைம் வந்து கருவாட்டு குழம்பும் முடக்கத்தான் கீரை வச்சு எப்படி குழம்பு பண்ணுறதுன்றது அந்த ரெசிபியும் கூட நான் ஒரு நாள் ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ வாங்க நம்ம வந்து தோசை வந்து திருப்பிடலாம். அவ்வளோதான். இது வந்து பார்த்திங்கன்னா எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது. லைட்டாக வந்து க்ரீனிஷாக மட்டும்தான் இருக்கும். ஆனால் நார்மலாக நம்ம ரெகுலர் தோசை பண்ணக்கூடிய மாதிரி தான் இருக்கும் இது. இப்போ தோசை எடுத்துடலாம். இப்போ இன்னொரு தோசையும் ஊற்றிக்கலாம். நீங்கள் கல் தோசை மாதிரி கூட இது பண்ணலாம், உங்கள் விருப்பம்தான். இப்போ இதுக்கும் ஆயில் வந்து ஊற்றிக்கலாம். இது கிராமப்புறத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியான அவைலபிள் இது. ஆனால் வந்து அவங்களாம் நிறைய செய்வாங்க. நம்ம பாட்டி அந்த மாதிரியான அவங்களுக்குலாம் வந்து இதோட பெனிஃபிட்ஸ் தெரியும். நம்ம இந்த ஜென்ரேஷனில் தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபுட்டு வந்து நம்மளுக்கு தெரியாது. எனக்கே வந்து பார்த்திங்கன்னா நான் எங்கள் பாட்டி தாத்தா கூட சில வருடங்கள் வந்து நான் அங்கே இருந்ததுனால நான் கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிட்ருக்கேன். நிறைய வந்து ஹெல்த்தியான ரெசிபிஸ்லாம் எனக்கு தெரியும். அதே மாதிரி நான் அது சாப்பிட்டும் என்ஜாய் பண்ணியிருக்கேன். அதனால் இது மாதிரி நம்மளாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டு இப்போ யூடியூப் சேனல் இருக்கவே இருக்குது. யூடியூப் சேனல் எல்லா ரெசிபியும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அது மாதிரி நீங்களும் வந்து இது மாதிரி நான் போடக்கூடிய ரெசிபிஸ்லாம் வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் வீட்டில் வந்து ஹெல்த்தியாக வந்து சமைச்சு சாப்பிடுங்க. அவ்வளோதான். இந்த தோசையும் நம்ம ரெடி பண்ணியாச்சு.
இது சுட சுட யாராவது ஊற்றி கொடுத்துட்டே இருக்கும்போது அப்படியே சாப்பிட்டுட்டே இருந்தால் சூப்பராக இருக்கும். நார்மல் தோசை விட இது 2 தோசை எக்ஸ்ட்ராவே சாப்பிட்லாம், ஒன்றும் ஆகாது. பாஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதான், முடக்கத்தான் தோசை நம்ம ரெடி பண்ணிட்டோம். வாங்க இப்போ நான் வந்து உங்களுக்கு சர்வ் பண்ணுறேன். நீங்கள் சாப்பிட முடியலனாலும் உங்களுக்கு சேர்த்து நானே சாப்பிட்றேன். இப்போ இது கலந்துடலாம். இது வந்து ரா சட்னி. எங்களுக்கு வந்து ரா சட்னி பிடிக்காது, ஆனால் என் ஹஸ்பண்டுக்கு வந்து பிடிக்கும். எங்கள் மாமியார் அந்த மாதிரி அம்மிக்கல்லில் வந்து நகர்த்தி அரைச்சி தருவாங்க, சூப்பராக இருக்கும். ஆனால் அது அதே மாதிரி நானும் வந்து அவரை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக செஞ்சுருக்கேன். அப்புறமா தேங்காய் சட்னி. தேங்காய் சட்னிலாம் எல்லாருக்கும் செய்ய தெரியும், அதனால் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. சட்னி கூடவா எங்களுக்கு அரைக்க தெரியாதுன்னு யாரும் கமெண்ட் பண்ணிடாதீங்க. இதை இந்த பக்கம் வச்சுக்கோங்க. இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹெல்த்தியான டின்னர் தான் எங்களுக்கு. இது மார்னிங் வந்து சாப்பிட்டிங்கன்னா இன்னும் கூட நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். நம்ம வந்து ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு வந்து மார்னிங்கில் எடுக்கும்போது அது இன்னும் கூட நம்மளுக்கு அந்த ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகமாக கிடைக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம முடக்கத்தான் கீரை தோசையும் அப்புறமா ஒயிட் தேங்காய் சட்னி, அதுக்கு அடுத்தது கார சட்னி, ரா சட்னி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு சாம்பாரோ நீங்கள் எது வேணாலும் மேட்ச் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். என்னோடய ஸ்டைலில் வந்து நான் செஞ்சு காட்டியிருக்கேன். ஹெல்த்தியான ரெசிபி, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் கொடுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.